சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொலைக்காட்சியிலே பார்க்கிற அன்பான குடும்பங்கள் மத்தியிலே, நம்முடைய ஊழியத்திலே எனக்கு அதிகமாய் ஒத்தாசை செய்கிற பாஸ்டர் முரளி கிறிஸ்டோபர் அவருடைய மனைவி திரு ராணி கிறிஸ்டோபர் அவர்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு 2 மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகமான தேவைகள் உண்டு. நம்முடைய ஊழியத்தின் சார்பாக முடிந்தவரை நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை வைத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமான உதவிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு ஊழியங்களை தவிர வேற எந்த சோர்ஸும் கிடையாது. அல்லேலூயா. ஆகையினால் ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கீழே போடக்கூடிய நம்பருக்கு. ஒருவேளை அவங்களுடைய நம்பர் வேணும், டைரெக்டாக நாங்கள் அவங்களை போய் பார்த்து உதவி செய்யணும்னா நான் வெல்கம், உங்களை வரவேற்கிறேன். தாராளமாக நீங்கள் நேரடியாகவே போய் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தாய் தகப்பன் இல்லாத இந்த பிள்ளைகளுக்காய் செய்கிற ஊழியங்களுக்காகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வாரத்தில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, கடந்த நாட்களிலே தியானித்ததனுடைய தொடர்ச்சியை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கடந்த வாரம் என்ன சொன்னோம்? தெளிந்த புத்தி வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்படித்தானே? இந்த வாரத்தில் 2 பேருக்கு சொல்லப்பட்ட காரியங்களை, குடும்பம் என்று வரும்போது அதிகமான பொறுப்பை உடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஆண்களா பெண்களா? பெண்கள். நீங்களே சொல்றீங்க. அதனால தானே என்னவோ பெண்கள் இந்நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கண்ணையே குத்துறான். அப்படிதானே? கண்ணை குத்துறாங்களா இல்லையா? சில பேர் கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவான், உன் கண்ணில் கண்ணீரே வராதுமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்பா. கடைசி வரைக்கும் கண்ணீர் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு இருக்கும். அழுது அழுது இந்த ஓரத்தில் தொடச்சி எலும்பு சதையில எல்லாம் அந்த கருப்பாக ஒரு தடமே தெரியும். எப்படியா இதெல்லாம் உனக்கு தெரியுன்றீங்களா? சொல்றீங்கல்ல நீங்க தானே. அழுது அழுது என் கண்ணு என்ன செஞ்சு போச்சு? வத்தி போச்சு. அப்படித்தானே? சரி, இந்த வாரம் பெண்கள்னு சொன்னதுனால, அந்த பெண்கள் இன்றைய சமுதாயங்கள் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. அன்னைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்களே தேவன் உணர்த்தினதன்படி நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஊழியத்தினுடைய பெரிதான நோக்கம், நிச்சயமாக சொல்வேன், காணிக்கை அல்ல. நான் பகிரங்கமா சொல்வேன், ஓப்பனா சொல்வேன், ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சொல்வேன். லட்சம் கொடுத்தவங்களையும் நான் பாராட்டுகிறதில்லை, 100 ரூபாய் கொடுத்தவர்களையும் பெருசா பேசுறதில்லை. எல்லாவற்றையும் மோசஸுக்காக கொடுக்கவில்லை, மோசஸ் மாரியப்பனுக்காக கொடுக்கவில்லை, என் ஆண்டவருக்காய் கொடுக்கிறீர்கள். என் பணியை நான் செய்யும் போது எனக்கு உண்டான கூலி எப்போதும் உண்டு. ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். குடும்பங்கள் சீர்பெற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அடிப்படையில் தான் சத்தியம் விதைக்கப்படுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எப்படிமா? தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் எந்திரிச்சு நிக்க சொன்னா ஆண்கள் அதிகமா இருக்கீங்களா பெண்கள் அதிகமா இருக்கீங்களான்னு கணக்கெடுத்து பார்த்தா நிச்சயமா நான் சொல்றேன், இந்த ஆலயத்துல மட்டும் இல்ல, எல்லா ஆலயத்திலுமே பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்களுக்கு பொறுமை கிடையாது. ஆலயத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பல கூட்டங்கள் பல ஜபத்துக்கு வர்றதுக்கு பொறுமை கிடையாது. உண்மையா பொய்யாயா? ஆண்கள் சொல்லுங்க. நீ போயிட்டு வா, நீ போய் ஷவம் பண்ணிட்டு வா, அப்படித்தானையா? நம்முடைய ஆலயத்திலும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும். தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களும் அதிகமாய் பெண்கள் தான் பார்க்கிறார்கள். பெண்கள் தான் குடும்பத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். பாரப்பட்டவர்களை குறித்து தகவல்கள் அதிகமாய் பகிர்ந்து கொள்கிறார்கள். சரி, எது எப்படி ஆனாலும் வேதம் இன்றைக்கு சொல்கிறது உங்களுக்கு, புத்தி உள்ளவ ஸ்ரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி அற்றவளோ அதை எதனால் இடிக்கிறாள்?
கையினாலே இடித்து போடுகிறான். இன்றைக்கும் குடும்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரிமார்களே, வாலிப பெண்களாய் இருக்கிற என் அன்பான வாலிப பெண் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், புத்தி உள்ள ஸ்திரீகளாய், வீட்டை கட்டக்கூடிய ஸ்திரீகளாய் இருக்க வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீகளாய் இருக்கிறீங்களா, இல்லை புத்தியற்ற நிலையில இடித்து போடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு யோசிக்கிறதே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டைவர்ஸ் கேஸுகளை நான் மிக அதிகமாய் பார்க்கிறவன். ஏன்னா கோர்ட்டுக்கு அதிகமாய் போற பழக்கம் எனக்கு உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். முன்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய கேஸ் 16,864 கேஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 23,917 கேஸ் இருக்கிறது. அதிலும் முதலில் அப்ளிகேஷன் கொடுத்த கேஸ் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா பெண்கள் அப்ளிகேஷன் கொடுத்த கேஸ் தான் அதிகமாக இருக்கு. இப்போ சொல்லுங்க, இடிக்கிறாங்களா கட்டுறாங்களா? இடிக்கிறாங்களா கட்டுறாங்களா? ஐயா இப்போ பேசலாம், ஆண்கள் பெண்கள் பேசலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இடிக்கிறவர்களாய் அல்ல, கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அழிக்கிறவர்களாய் அல்ல, உருவாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு முதலாவது என்ன இருக்கணும்? புத்தி இருக்கணும். அதனால தான் போன வாரம் சொன்னேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. இந்த தெளிந்த புத்தியை கெடுக்கிறது யாரு? சர்ப்பம். சர்ப்பம்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கடிக்கும். ஆனா இன்னைக்கு உள்ள சர்ப்பம்லாம் எப்படின்னா பேசியே விஷத்தை கக்கும். என்ன பிரதர் சொல்றீங்க? அப்படியாங்கிறீங்களா? அப்படியான்னு சொல்றீங்களா? ஆதாம் ஏவாள் காலத்துல சர்ப்பம் கடிச்சுச்சா பேசுச்சா? அப்ப இன்னைக்கு இருக்கிற சர்ப்பம் கடிக்குமா பேசுமா? பேசும். உட்காந்து எக்கா அங்க போனாகளா, அவளோட பேசினாகளா, அப்புறம் நீ கேட்டுக்கா. எப்படி சர்ப்பம் பேசுது? இதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். சர்ப்பம் பேசுறத கேட்கிறதா, இல்ல நம்ம புத்தியில நம்ம வீட்டுக்காரரை நம்புறதா, நம்ம பிள்ளைகளை நம்புறதா? என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி இருந்தா உங்க வீட்டை நீங்க என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். புத்தி இல்லைன்னா இடித்து போட முடியும். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. முதல்ல இடிச்சு போட்ட ஆளை பார்ப்போமா, கட்டின ஆளை பார்ப்போமா? இடிச்சு போட்டு தான் கட்ட முடியுமா? கட்டின வீட்டை இடிக்கிறீங்களே, அப்புறம் எப்படிங்க? இடிச்சு போட்டு தான் கட்ட முடியும். உண்மையாவே ஒரு தரை சமமாக இருக்குன்னா அதுல தூக்கி அப்படியே ஃபிட் பண்ணிட முடியாது, குழி தோண்டி தான் கட்ட முடியும். அது வேற. நான் சொல்வது குடும்பம் என்கிற வீட்டை, கட்டடத்தை சொல்லல. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல கூட ஒரு பாட்டு பைபிள்ல கூட இருக்கு, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். நான் பேசுறது இந்த கட்டடம், நீங்க பேசுறது மாம்ச பிரகாரமான மண்ணாலான கட்டடம். அல்லேலூயா. இடிச்சிட்டு உங்க குடும்பத்தை கட்டினீங்கன்னா விளங்குமா? அப்படித்தான் நான் இது வரைக்கும் 2-3 ஆயிடுச்சுங்கிறீங்களோ? முதலாவது உருவாக்குனவங்களை பார்த்துருவோம். ஏன்னா இடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். சரி, 1 சாமுவேலின் புத்தகம், முதல் சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். வனாந்தரத்திலிருந்து. ஆனா இந்த ஆளு என்னன்னா கிறுக்கு பிடிச்ச ஆளு. வாசிங்க. அவர்கள் பேரில் அவர் சீறினார். என்னது? கோவிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு புத்தி கிடையாது. அவனுக்கு பேர் பின்னாடி அங்க போட்டிருக்கு பாருங்க, வாசிப்பான். சரி வாசிப்பா. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரியங்களாய் இருந்தார்கள். அந்த மனிதர்களோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளியிடங்களில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாட்கள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை,
நமது பொருள்களில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாட்களில் எல்லாம் எங்களுக்கு எப்படி இருந்தாங்க? மதிலாய் இருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா இந்த பையன் என்ன பண்ணா? வாசிமா. இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் பொல்லாப்பு வராதபடிக்கு இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாத படிக்கும் பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றால் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 பாருங்க என்ன பண்ணா? உடனடியா எழும்பி அந்த வீட்டுக்கு கேடு வந்துடக்கூடாது, அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்மளா இருந்தா சொல்லியிருப்பான், அவர் சண்டை ஓட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது, அவரே சொல்லிட்டாருன்னா நான் என்னையா பேச முடியும். இது புத்தி இல்லாத ஸ்ரீ, இது புத்தி இல்லாத பெண்ணு. ஆனா அபிகாயில் யாரு? புத்தி உள்ள பெண்ணு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ என்னென்னத்தை கொண்டுட்டு போறாங்கிறத வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. தேவையானதை மட்டும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி போகிறேன். ஏன்னா இந்த அபிகாயில் உண்மையாவே ஒரு நல்ல மனுஷி. வேலைக்காரன் சொல்றான், ஒரு காலத்துல நாங்க அங்க போய் தங்கியிருந்தோம், அந்த தாவீது தாமா எங்களுக்கு இப்படியெல்லாம் உபசரிச்சாரு, எங்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் இவ்வளவு காவலா இருந்தாரு, எங்களுக்கு ஒரு சேதம் நடக்கல, நீ செய்ய வேண்டியதை நீயே என்ன செஞ்சுக்க, கவனிச்சுக்கோ. 18ஆம் வசனத்துல பார்க்கும்போது உடனே அவள் எழுந்து புறப்பட்டு தீவிரமா என்ன செய்யறா? என்னென்னத்தை கொண்டு போகணுமோ அத்தனையும் கொண்டு போறா. அங்க ஒரு பட்ஜெட்டே கொடுக்குறாரு. ஆனா தாவீது இப்படியா அந்த பைய சொல்லிட்டான், அந்த குடும்பத்துல ஒரு பய கூட இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் இவன் பாதுகாத்தான், அவனுக்கு இவன் என்ன செய்யல, ஹெல்ப் பண்ணல. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய குடும்பம் அழிந்து போக கூடாது என்பதற்காக, தன்னுடைய குடும்பம் கெட்டு போக கூடாது என்பதற்காக புத்தியா ஒரு காரியத்தை செய்யறார். எல்லாத்தையும் கட்டிட்டு கழுத மேல ஏறிட்டு 23ஆம் வசனத்தை வாசிமா. 23. அபிகாயில் தாவீதை பார்க்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து அவன் காலின் கீழே விழுந்து, என் ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவர் பெயர் எப்படியோ அப்படியே இருக்கிறான், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அப்படித்தானமா போட்டிருக்கேன், பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஐயா. இந்த பயலை கொலை பண்ணி இந்த குடும்பத்தை கெடுத்து கர்த்தர்கிடத்துல நீ ஒரு ரத்த பலிக்கார, நீ ஒரு கொலைகாரன்னு பேர் வாங்காத, விட்டுருன்னு சொல்லி காலில் போய் விழுகிறா. நம்மெல்லாம் சொல்லுவோம், அவர் செஞ்ச தப்புக்கு நான் என்ன போய் காலில் விழுகிறது, 2 வாங்கி கட்டட்டும், அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். இப்படி சொல்லி எத்தனை குடும்பம் இடிஞ்சு போயிருக்கு தெரியுமா, விழுந்து போயிருக்கு தெரியுமா. புருஷன் ஒரு தப்பு பண்ணா மனைவியானவள் அதை யோசிச்சு என்ன செய்யணும், புத்தியா தன்னுடைய வீடு இடிந்து போகாத அளவுக்கு கட்டணும். ஆனா இவன் என்ன செய்யல, கட்டுறா, அழகா கட்டுறா. நம்ம என்ன செய்யறோம், கட்டுறோமா இடிக்கிறோமா? அந்த ஆள் இடிச்சா நான் என்ன பண்ண முடியும், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், அவர் என்னத்தையாவது வச்சு சமாளிக்கட்டும், வேணா அவர் பிள்ளைய அவர்கிட்டே விட்டுட்டு போறேன். இப்படித்தானுங்க. சரி, எங்க என்ன நடக்குது? 31ஆம் வசனத்தை வாசிங்க, என்ன நேரம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா வாசிமா. நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவராகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவராகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால் அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, ஆமென், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தாவீது, அவருக்கு கோபம், இவ்வளவு அழகான அந்த பெண்ணை கண்டதும், இவ்வளவு அழகாய் பணிந்து கொண்டதும், இவ்வளவு அழகான பொருட்களை கொண்டு வந்ததும், தன் புருஷன் என்று பாராமல் தன் குடும்பத்துக்காக எடுக்கிற முயற்சிகளை, ஸ்டெப்புகளை கண்டதும் என்ன சொல்றாரு வாசிமா? உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீர் சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நான் ரத்தம் சிந்தாத வரபடிக்கும் என் கையை பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். இப்படி சொல்லி ஒரு குடும்பம் தப்புவிப்பதற்கு
ஒரு பெண் புத்தியோடு என்ன செய்தால்? நடந்து கொண்டாள். அல்லேலூயா. அந்த புத்தி உள்ள பெண்ணை திரும்ப தாவீது புருஷங்கார வியாதியில மரிச்சு போன பிறகு கூட இவ்வளவு புத்தி உள்ள பெண்ணை நம்ம தனித்து என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுங்கிறதுக்காக 41வது வசனத்துல என்ன நடக்குது வாசிமா லேசா. அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகங்குப்புற குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய. தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாவாள் செத்து போயிட்டா, இவ தனியா இருக்கான்னு. உடனே என்ன சொல்றா, இவ்வளவு அழகான ஒரு யோசனைக்காரி, ஒரு புத்திக்காரி, ஒரு குடும்பம் சந்திக்கணும், ஒரு குடும்பம் வாழணுங்கிறதுக்காக இவ்வளவு ஸ்டெப் எடுத்த பொண்ணு, இந்த பொண்ணு நம்ம கூட இருந்தா தேவன் நம்ம கூட இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையே அந்த பொண்ணால இவனுக்கு என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் கட்டப்பட்டது. குறிப்பா சொன்ன போனா ஓடி வந்த தாவீதினுடைய வாழ்வும் கட்டப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீதி வசனத்தை வீட்டில் இருக்கும்போது படித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, அபிகாயிலை போல புத்தி உள்ள பெண்ணா இருக்க போறீங்களா, இல்ல புத்தியற்றவளா உங்க கையினாலேயே வீட்டை இடிக்கிறவங்களா இருக்க போறீங்களா? அல்லேலூயா. இன்னொரு காரியம் இடிக்கிறவளையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உருவாக்குனவனை பார்ப்போம். அப்பதான் நமக்கு விளங்கும். எப்பவுமே கதை கேட்கும் போது கூட என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ரெண்டையும் சரியா சொன்னாத்தேன் புரியுது. சத்தியமும் இன்னைக்கு அப்படிதான் கொடுக்க வேண்டியிருக்கு. 1 ராஜாக்களின் புத்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்பான். இங்க ஒருத்தி இருக்கா, எசபேல். யாருடைய மனைவி? ஆகாப் என்கிற ஒரு ராசாவுடைய மனைவி. ராசா என்ன செய்யறாரு, நாபோத்தோட்ட போய், எப்பா உனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அது ஏன் தோட்டத்துக்கு பக்கம் இருக்கு, நீ ராசியானா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இல்லைன்னா வேற தோட்டம் தர்றேன்னு கேட்கிறார். அவன் வேதத்தின் சட்டத்தின்படி பிதாக்களுடைய சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது, விற்க கூடாதுன்ட்டார். இவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. ராஜாவா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நியாயமான காரியமா இருந்தா சொல்றேன், எந்த ராஜாவாலையும் எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, குடும்பத்தை கெடுக்கிறாங்கன்னு பாருங்க, குடும்பத்தை இடிக்கிறாங்கன்னு பாருங்க. இதுதான் விஷயம். 5வது வசனத்தை வாசிமா. 1 ராஜாக்கள் 21:5. அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனிடத்தில் வந்து நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து நான் இஸ்ரேலாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரகமாய் கொடு, அல்லது உனக்கு ராசி உண்டானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன் தரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, எந்திரியா, நீ என்ன அறிவு இல்லாத மனுஷனா இருக்க, அப்படித்தானங்க, என்னையா கூறுகட்ட மனுஷனா இருக்க, நீ எம்புட்டு பெரிய ஆளு, நீ எம்புட்டு பெரிய ராஜா. நம்ம ஊர்ல இப்படி முக்காவாசி பெண்கள் ஆம்பளையால உசுப்பேத்தி தான் ஒண்ணுமில்லாம் பண்ணிவிட்டாங்க குடும்பத்தையே. பாத்திரியா, குழாயில சண்டை வந்திருக்கும், புருஷங்காரனை உசுப்புறது. ஏய் எந்திரியா, அவனுக்கு முன்னாடி நீ என்ன குறைஞ்ச ஆளா, அருவாளை தூக்கி போடியா போட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவான். உட்காந்து கைவீஷம்மா கைவீஷு, புருஷன் வருவான் கைவீஷு, அப்படித்தானே? சரி வாசிங்க. என்னையா நீ மனுஷன், என்ன மனுஷன் நீ, ராஜாயா? வாசிப்பா 7வது வசனத்தை வாசிச்சிரு, நேரம் ஆகி போச்சு. நீர் இப்போதும் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறது அல்லவா? நீர் எழுது போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலாகிய நாபேத்தின் திராட்சைத்தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். எப்படி கொடுக்க முடியும்? அவன் கேட்டா நியாயமா கிடைக்கல. ஆனா இவன் என்ன சொல்றான், நீ ராஜாயா, நீ அதை மறந்துட்டு பேசுற, என்ன அறிவு கட்ட மனுஷனா இருக்க, நான் உனக்கு வாங்கி தரேன் பாரியா. நிறைய பேர் இருக்காங்க இப்படி பொம்பளைகள் வீட்டுல, உண்மையா இருக்காங்க. நான் சொல்கிறேன், தெரிஞ்சு செய்றீங்களோ தெரியாம செய்றீங்களோ, ஆனா அதுல உங்கள் குடும்பம் நல்லா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் வருமானம் அதிகமா வர்ற மாதிரி தெரியும். ஆனா அது பின்னாடி அழிவைத்தான், உங்கள் குடும்பத்திற்கு சங்கடத்தை தான், உங்கள் குடும்பத்திற்கு சில சமாதான குறைவுகளைத்தான் கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதீங்க. என்ன செஞ்சா தெரியுமா, ஒரு நிருபத்தை உடனே எழுதுறா, தப்பான நிருபத்தை எழுதுறா. நாபோத்து சபையில உபவாசம் என்று பிரசுத்தப்படுத்தி அவனை 2 மனுஷனை எழுப்பி சாட்சி சொல்ல வச்சு அவனை கல்லறிஞ்சு அவனை கொல்லு. எப்படி ராணியுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறா பாருங்க, குடும்பத்தை உருவாக்குறா. அப்படித்தானங்க, குடும்பத்தை உருவாக்கலாரா கெடுக்கிறாளா? ஏய் கொல்லி அவனை அப்படிங்கிறா. சரின்னு ராணி உத்தரவு போட்டாச்சு. சில வீட்டில் ராணி உத்தரவு போட்டா ஒண்ணுமே மாறாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சில வீட்டில் ராணி, சில காலத்தில், அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
ஆண்களை பார்த்தாலும் பெண்களை பார்த்தாலும் நீங்க எப்படி நடராஜரா மீனாட்சியா அப்படிம்பாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க நீங்க எப்படி சாராலா ஆபிரகாமா ஈசாக்கா ரெபேக்காலான்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆம்பளை ஆச்சியா பொம்பளை ஆச்சியா? அல்லேலூயா. எத்தனை வீட்டில் எத்தனை ஆட்சி இருக்கோ, எத்தனை பேர் என்னை திட்டுறீங்களோ தெரியல. சரி, 15வது வசனத்துக்கு வாசிங்க. நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி நீ எழுந்திருந்து எசேலாகிய நாபோத் உமக்கு விளைக்கிரகமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் கல்லெறியுண்டு செத்தான், கொன்னு விட்டான். அப்ப மாதிரி இவ சொல்லணும், ஏண்டி இப்படி புத்தி இல்லாம செஞ்சு விட்டியடி, அந்த தோட்டத்துக்காக இவனை கொலையே பண்ணிவிட்டியடி சொன்னானா? எப்பவுமே நம்ம ஆளு பொம்பளை பிள்ளைய வாங்கி கொடுத்துருச்சுன்னா போதும், அது எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க. வாங்கி பாக்கெட்ல சொருகி இந்த வத்தியில ஐபோனு டிடிகிங் அடிக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி அடிக்கும் டிடி போலீஸ்காரன் ஆரன் வந்து. ஆமென். புரிஞ்சுதான்? அல்லேலூயா. உடனே எந்திரிச்சு போயிட்டாரு இவர். அம்புட்டு நேரம் சோறு திங்காம சவத்தை திருப்பிட்டு படுத்திருந்தவர் உடனே எந்திரிச்சு போனாரு. அங்க எலியா பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா இங்க நிக்க கூட எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் தேவையில்லை, மேட்ருக்கு வந்துருவோம். 24வது வசனத்தை வாசிங்க. வீட்டில் இருக்கும்போது தயவு செய்து படித்து பாருங்க. இடிக்கிறதா கட்டுறதாங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தின்னும் என்றால் 25 தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே. கேட்டுக்கிட்டீங்களா? தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த விற்று போட்ட ஆகாப்பை போல ஒரு மனுஷனும் இந்த பூமியிலே இல்லை. எங்க இருக்கீங்க நீங்க? மனைவி சொல்லு கேட்க கூடாதுன்னு சொல்லல, மனைவி சொல்லு கேட்க கூடாதுன்னு சொல்லல, கணவன் சொல்லு கேட்க கூடாதுன்னு சொல்லல. புத்தியோட கேளு. இடிச்சு போடுறது கேட்காத, உருவாக்குறதுக்கு கேளு. தூண்டி விட்டாள். எனக்கு இங்க இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது தான் இன்னொருத்தி தூண்டி விடுறத பார்க்க முடியும். எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரம். நிறைய மனைவிகள் சில நேரத்தில் தெரியாம வசதிகளுக்காக ஆடம்பரங்களுக்காக தூண்டி விடுகிறீர்கள். தாம் புருஷன் குரலை உயர்த்தினா எதையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறீங்க. கஷ்டம் சகோதரியே, கஷ்டம் சகோதரன்மார்களே, கஷ்டம். புத்தி உள்ள ஸ்ரீயாக குடும்பத்தை நடத்த வேண்டும், புத்தி உள்ள ஸ்ரீயாக குடும்பத்தை கட்ட வேண்டும், புத்தி உள்ள ஸ்ரீயாக சபைகளை உருவாக்க வேண்டும், புத்தி உள்ள ஸ்ரீயாக ஊழியங்களை உருவாக்க வேண்டும். நிறைய இடத்துல இப்ப என்ன நடக்குது தெரியுமா? புத்தி உள்ள ஸ்ரீயாக ஊழியங்களை உருவாக்கினவர்களே புத்தி உள்ளவர்களாய் ஊழியத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்களா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, இப்போ வசனத்துக்கு வந்துருவோம். எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது 13 வாசிமா போதும். 13 14 மட்டும் கூட போதும், என்ன நிறைய நேரம் ஆயிடுச்சு. எஸ்தர் 5 13 14. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷி அப்பொழுது அவன் மனைவியாகிய, பாத்தீங்களா எங்க யார் முதல்ல வர்றா? மனைவி. ஏன்னா நிறைய வீட்டில் மனைவி தான் எப்படி இருக்காங்க? மந்திரியா இருக்காங்க. இங்கே ஒருத்தி சொல்றா, ஆனாலும் அவள் மனைவியாகிய சினேஷியும் அவருடைய சிநேகிதர்களும் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கிடும் போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின் சந்தோஷமாய் ராஜாவினோடு கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் மனைவி சொன்ன ஆலோசனை ரொம்ப நல்லதா போச்சு. ஆகா, தூக்கு மரத்தை செஞ்சு ஒரு ஏத்திடும்டா. ஆனா அந்த தூக்கு மரத்துல யார் விழுந்தா? அவன் மட்டும் இல்லை, அவனுடைய மனைவி, குடும்பம், பிள்ளைகள் முழுவதும் விழுந்து போனது. அல்லேலூயா. எப்படி இருக்க போறீங்க நீங்க? குடும்பத்தை கட்ட போறீங்களா? குடும்பத்தை இடிக்க போறீங்களா? புருஷனை ஏத்தி விட்டு, அண்ணன் தம்பியை ஏத்தி விட்டு, அவன் என்னை பேசிட்டானே நீ போய் ஒரு போட்டுருனே, அப்படித்தானங்க? அவர் என்னைய பேசிட்டாரு, அந்த வீட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிரு.
எல்லாத்துலயும் ஞானம் வேணும், நிதானம் வேணும், புத்தி வேணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்றவளோ அதை கைகளினாலே இடித்து போடுகிறாள். நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் அவரே ஞானமாய், ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நல்ல ஞானத்தை, தெளிந்த புத்தியை கொடுத்து அநேக வீடுகளை, அநேக குடும்பங்களை, அநேக பிள்ளைகளை உருவாக்குகிற பெண்மணிகளாக, ஆண்மணிகளாக உங்களை மாற்றி இந்த வீட்டின், இந்த நாட்டின் கண்களாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் வேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. அன்பான தேவ ஜனமே, உங்க வீட்டில் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு பொருளை வித்தாலும் சரி, ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை பார்த்தாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்க புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, தொடங்கினாலும் சரி, புத்தி உள்ளவர்களாய் மாறி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும். இந்த நோக்கத்தை தவிர மோசஸ் மாரியப்பனுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த நோக்கத்துக்காகவே இந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க கேட்டது படிச்சதா இருக்கலாம், ஆனா இன்னும் அநேக குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது, எழுந்திருக்க முடியாமல், புத்தி இல்லாமல் விழுந்து கிடக்கிறது. அந்த பாரத்தினால சொல்லியிருக்கேன், இப்ப உங்களோட யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து, ஆண்டவரே நான் என் புத்தி இல்லாமனால, என் அறிவீனத்தினால, என் மதியீனத்தினால, ஐயோ என் வாழ்க்கையை நானே துளைத்து கொண்டேனே, எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நானே இழந்து விட்டேனே, நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறேனே என்பது உங்களுக்கு தேவன் உணர்த்துவார். நான் பேசுறது இல்ல, தேவன் உணர்த்துவார். அது ஆண்டவரிடத்துல வச்சு, மனுஷனை பார்க்காதீங்க ப்ளீஸ், மனுஷனை பார்க்காதீங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணுமா. இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது உங்க குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படும். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கமே இடிப்பதல்ல, கட்டுவதற்கு. அதேனாலதான் எரேமியா 31 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவாய். செரேசாவை கொலை செய்து ஒருத்தி, அந்த இஸ்ரவேல் திரும்ப கட்டப்படுவதற்கு, 20 வருஷம் ஒடுக்கப்படுவதற்கு ஒரு பெண் தான் காரணமா இருந்தாள். இன்னைக்கு அநேக பெண்கள் ஊழியம் கட்டப்படுவதற்கு, குடும்பம் கட்டப்படுவதற்கு, அநேக புதிய புதிய காரியங்கள், தொழில்கள் எழும்புவதற்கு காரணமா இருக்கணும். நான் ஜெபிக்க போறேன். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்றவளோ அதை தன் கையினால் இடித்து போடுகிறாள் என்று சொல்கிற வேத வசனத்தை கொடுத்து சில குடும்பங்களையும் நீர் கொடுத்தீர். இன்றைக்கும் எங்கள் தேசத்தில் எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் புத்தி இல்லாமல் இடித்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தபோது வேதனையோடு வைக்க செய்தேன். இதை நான் வைத்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தையை. இது 1, 10, 100 விளைந்து அநேக குடும்பங்கள் தன் புத்தியை, தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவ கிருபையில் வாழ, தேவ தயவில் வாழ, அபிகாயிலின் வாழ்க்கை கட்டப்பட்டதை போல அநேக பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டப்பட நீங்க கிருபை செய்யுங்க. நான் யாருடைய முகத்தையோ நிறத்தையோ பார்க்கல, நீங்க கொடுத்த ஊழியத்தை செய்திருக்கிறேன். மட்டும் நடத்துனீங்க. என்னோடு உழைத்த, ஜெபித்த, கொடுத்த, தாங்கின, தொலைக்காட்சியில் பார்க்கின்ற, சபையிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் மறுபடியும் சபையிலே சந்திக்கும் வரை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. Our email address mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.